அன்பு நட்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மக்கள் தொடர்ந்து அசோக்குமார். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது திரு சுதர்சன் அவர்களுடைய விதைப்பந்து செய்யும் பணியை தாங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. செம்மண்ணை அதில் கட்டி கட்டியாக இல்லாத அளவுக்கு அதை மண்ணை சலிச்ச அளவுக்கு இருக்கிற மாதிரி அதை நுணுக்கிக்கிட்டு இருக்காருங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா களிமண்ணும் கெட்டியாக வச்சுருக்காரு. அவருடைய வலதுகை பக்கம் உரம் வச்சுருக்காங்க. அதாவது மண்புழு உரம் தான் அதை வச்சுருக்காரு. இதில் எப்பயும் செம்மண், களிமண், மாட்டு சாணம்லாம் சேர்ப்பாங்க அந்த உரத்திற்கு பதிலாக. இப்போ நம்ம கையில் உரமே இருக்குன்றதுக்காக சுதர்சன் அதை சேர்த்துக்கிறாரு. இதை ஏன் அந்த செம்மண் களிமண்ணோட சேர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முதல்ல செம்மண்ணையும் களிமண்ணையும் அந்த உரத்தையும் சேர்த்து தண்ணீர் இட்டு அதை சப்பாத்தி மாவு போல் பிணைஞ்சிக்கிறாருங்க. அதுக்கு தான் இப்போ தண்ணி ஊற்ற போகிறாரு. அதில் பாருங்கள், தண்ணியை ஊற்றி தேவைக்கு ஏற்றார் போல் தண்ணி ஊற்றி அதை பிணைஞ்சிக்கிறாரு. அந்த இதில் உரத்தையும் சேர்த்து அதை எப்படி பிணைஞ்சி வச்சுருக்காரு பார்த்தீங்களா? சப்பாத்தி மாவு உருட்டுவது போல் உருட்டி வச்சுருக்காரு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா புளியமுத்து விதை, அதாவது புளிய மரத்தினுடைய விதை, அதற்கு பிறகு நம்ம சீத்தாப்பழ விதை, கொடிக்காப்பழ விதைகளை அதில் சேர்த்து வச்சுருக்காருங்க. இப்போ என்ன செய்ய போகிறாருன்னு தானே பார்க்க போகிறோம். அங்கே பாருங்கள், அவருடைய பணியில் அதை சப்பாத்தி மாவு பிணையும் அளவிற்கு அதை பக்குவப்படுத்தி செம்மண், களிமண், உரம் இந்த மூணையும் ஒன்று சேர்த்து உருட்டிக்கிட்டு இருக்காருங்க. இதை சிறிய அளவு, ஒரு விதை என்றாலும் சரி, 2 விதை என்றாலும் சரி, அதுக்கு ஏற்றாறு போல் அந்த மண்ணை உருட்டி அதை கையில் எடுத்துக்குவார். இப்போ பாருங்களேன், அந்த பாருங்கள், அழகாக தேவையான அளவு கையில் எடுத்து நடுவில் வச்சு அதை உருட்டி உள்ளங்கையில் வச்சு அமுக்கிடுறாரு. அமுக்கின பிறகு அதில் தேவைக்கேற்றாறு போல் விதையவும் எடுத்து வச்சிடுறாருங்க. விதையை எடுத்து வச்சுட்டு அதை வெடிப்பில்லாத அளவுக்கு உருட்டி அதை ஒரு நாள் முழுக்க நிழல்லையும் இன்னொரு நாள் முழுக்க வெயில்லையும் காய வச்சு வெடிப்பு இல்லாத அளவுக்கு காய வச்ச பிறகு அதனை எடுத்து நீர்நிலைகள் பக்கமாகவோ அல்லது வேறேதும் எங்கும் பயணம் மேற்கொள்ளும் போதும் அவைகளை தூக்கி வீசும்போது அதற்கு தேவையான நீர் கிடைக்கும் போது அது முளைத்து நமக்கு மரமாக கிடைக்கும். விதைப்பந்து உருவாக்குவோம்.